எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த மட்டன் குழம்பு செய்யலாம். கொஞ்சம் எண்ணெயில் சீரகம், சோம்பு, கிராம்பு, பட்டை, குருமிளகு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவில் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க. இப்படி ஒரு நாள் மட்டன் குழம்பு வைங்க, டேஸ்ட்டாக இருக்குது. அப்புறம் அடிக்கடி செய்வீங்க. இதில் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளும் சேர்த்தணுங்க. அப்புறம் மட்டன் மசாலா கொஞ்சம் சேர்த்தணும். 2 சேர்ந்தா தான் டேஸ்ட்டு வரும். அதனால் காரத்துக்கு தகுந்த மாதிரி வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சம் மல்லித்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள். மசாலா நல்லா வறுப்பட்டு வச்சிங்க. மசாலா கொஞ்சம் நல்லா வறுப்படணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்குது. வறுப்பட்டு வச்சு இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு அரைச்சிடலாம். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சுங்க. கருவேப்பிலை போட்டுடலாம். ஒரே ஒரு தக்காளி எடுத்து வைக்கிறேன். நிறைய தக்காளி போட்டால் புளிப்பான மாதிரி ஆயிடுங்க. இதில் ஒரு 1/2 கிலோ மட்டன் கழுவி வச்சுருக்கேன். இதில் நல்லா வணங்கிட்டு இதில் மட்டன் மசாலா நல்லா அப்படி பெரட்டி விட்டுட்டு கொஞ்சம் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஓரளவில் மீடியம் ஃப்ளேவரில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படி வேக வச்சுட்டு மசாலா அரைச்சப்பறம் போட்டு மசாலா ஃபுல்லாக இந்த கழுவும் தண்ணி ஊற்றி அப்படி அரைச்சிடுவாங்க. நல்லா அந்த மசாலா வெந்துருச்சுங்க. இது இந்த அரைச்ச மசாலாவை வேணுங்கிற அளவு தண்ணி சேர்த்து ஒரு 3 விசில் வச்சிடலாங்க. குக்கர் மூடி 3 விசில் வைக்க. மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆச்சுங்க. நீங்களும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள்.